வணக்கம் உறவுகளே, இது சேரமான் தொலைக்காட்சியின் உசாவல். இன்றைக்கு உலக மக்களை, உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். அண்மையில் அவர் விதித்த ரெசிப்ரோக்கல் டரிஃப் என்று சொல்லப்படுகின்ற பதிலடி தீர்வைகளாக இருந்தாலும் சரி, அல்லது உக்ரைன் யுத்தத்தில் அவர் எடுத்திருக்கின்ற அணுகுமுறை, அல்லது அமெரிக்கா இப்போது எடுத்திருக்கின்ற பின்பற்றுகின்ற மூலோபாயம் இருந்தாலும் சரி, அல்லது ஏனைய மேற்குலக நாடுகள் விஷயத்தில் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்றதை நாங்கள் பார்த்தாலும் சரி, அல்லது சீனா விஷயத்தில் அவர் எப்படி நடக்கிறார் என்றதை பார்த்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே இதில் எங்கள் ஈழத்தமிழர்களுடைய ஈழத்தீவோட தொடர்புடைய சில மூலோபாய மாற்றங்களை பிரதிபலிக்கிற அம்சங்களை அவருடைய இந்த நடவடிக்கைகளூடாக நாங்கள் கவனிக்க முடியுது. அவை என்ன என்பதை பற்றி தான் இன்றைய உசாவலில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த இவர் ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கைகள் எப்படி ஈழத்தமிழர்களோடு தொடர்புபட்டிருக்கின்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடந்த 16 ஆண்டுகளாக முள்ளிவாய்க்காலில் இயக்கத்தினுடைய ஆயுதங்கள் ஓய்வு நிலைக்கு சென்ற பின்னர் தாயகத்திலும் சரி, புலம்பெயர் தேசங்களிலும் சரி முன்னெடுக்கப்படுகின்ற அரசியல் நடவடிக்கைகளில் அந்த வெளியுறவு, ஈழத்தமிழர்களுடைய வெளியுறவு தொடர்பான ஒரு மூலோபாயம் ஒன்று அந்த வெளியுறவுக்கு அடிப்படையாக இருந்து வருகிறது. அந்த மூலோபாயம் என்னவென்று சொன்னால் சீனா ஈழத்தீவை சுற்றி ஒரு முத்துமாலை சரம் அல்லது பட்டுப்பாதை இப்படியான முறைகளில் ஈழத்தீவை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுதுன்னு சொல்லியும், இதற்கு எதிராக இந்தியாவுக்கு பக்கபலமாக அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகமும் ஏனைய மேற்குலகோடு அமெரிக்காவோடு நேச நாடுகளாக இருக்கிற நாடுகளும் இணைந்து நிற்கிறதால ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் இந்த சீனா அமெரிக்கா தலைமையிலான மற்றும் இந்தியா அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகத்துக்கு எதிரான இந்த பூகோள ஆதிக்க போட்டியில் நாங்கள் ஸ்ரீலங்கா சீனாவின் பக்கம் சாய்ந்திருக்க, ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் இந்தியா, அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவின் பின்னால் நிற்கின்ற மேற்குலகத்தின் பக்கம் நிற்பதன் மூலமாக நாங்கள் ரத்தம் சிந்தாமல், யுத்தமின்றி, கத்தியின்றி, ஏன் மகாத்மா காந்தியினுடைய உப்பு சத்தியாகிரக போராட்டமோ அல்லது 1961ஆம் ஆண்டு தந்தை செல்வா அவர்கள் கொண்டு வந்த பல தமிழர்களுடைய மண்டைகள் உடைத்த அறவழி போராட்டமோ இல்லாமலே நாங்கள் சும்மா இருந்து கொண்டே சுதந்திரத்தை பெறலாம் என்பதுதான் இந்த 16 ஆண்டுகளாக எங்களுடைய மூலோபாயமாக, எங்களுடைய வெளியுறவினுடைய மூலோபாயமாக இருந்து வருகிறது. அப்ப இந்த மூலோபாயத்தை தவிடுபடியாக்குற நடவடிக்கையைத்தான் ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கிறார். உலகத்தில் இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தலையோன்ற ஒரு பக்கம் இருந்தாலும், ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இந்த 16 வருஷமாக இந்த சாய் நாட்காலி அரசியல் மூலமான தமிழத்தை அடைகிற அல்லது சும்மா இருந்து சுதந்திரம் பெறுற அந்த மூலோபாயத்தை இது அடிச்சு நொறுக்கி இருக்கு என்பதைத்தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த உசாவல் மூலமாக சொல்ல இருக்கிறேன். சரி, இப்ப ட்ரம்ப் அவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் ஏன் அவர் இப்படி நடக்கிறார், ஏன் செய்கிறார் என்பதை நாங்கள் முதல் ஆழமாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், இந்த சாய் நாட்காலி அரசியல், ஈழத்தமிழர்களுடைய வெளியுறவு மூலோபாயம் அல்ல இந்த ராஜேந்திர போர் என்று சொல்லி கொண்டு செய்கின்ற இந்த சாய் நாட்காலி அரசியலை எப்படி அது தவிடுபடியாக்கி இருக்கின்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ முதல்ல நாங்கள் பார்க்க வேண்டியது என்ன சொன்னால், இந்த ட்ரம்ப் அவர்கள் இந்த தீர்வைகள் மூலமாகவும் சரி, இந்த உக்ரைன் யுத்தத்தில் ஏனைய மேற்குலக நாடுகளோடு இணங்கி போகாமல் தன்னிச்சையாக நடந்து கொள்கிற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அமெரிக்காவுடைய பிரதான பிரச்சனையே தான் ஒரு வல்லரசு என்ற நிலையிலிருந்து அந்த வல்லரசு என்ற நிலையை இழக்க தொடங்கிவிட்டேன் ஒரு அச்சத்தை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்குது.
உலகில் வந்து நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வந்து சக்தி வாய்ந்த நாடுகள் நிறைய இருக்குது, சரிதானே வந்து. ஆனால் அதில் வல்லரசு என்று சொல்லக்கூடிய நிலையில் ஒரு நாடு இருக்கின்றால் அது அமெரிக்கா மட்டும்தான். அதாவது சூப்பர் பவர் என்று சொல்வார்கள். நீங்கள் ஊடகங்கள்லையோ, அது தமிழ் ஊடகங்களாக இருக்கலாம், அல்லது மேற்குலக ஊடகங்களாக இருக்கலாம், அல்லது ஊடகவியலாளர்கள் சொல்கிற கருத்துக்கள்லையோ, ஏன் ஒரு சில அரசியலவியலாளர்கள் சொல்கிற கருத்துக்களில் கூட கண்மூடித்தனமாக வல்லரசு என்ற சொற்பிரயோகத்தை பாய்ப்பார்கள். உண்மையில் வந்து சர்வதேச அரசியலில், அதாவது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில், அதுலேயும் குறிப்பாக இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் தியரி, சர்வதேச அரசியல் கோட்பாடுகளில் வந்து வல்லரசு, அதாவது சூப்பர் பவர், பேரரசு கிரேட் பவர், மற்றது ரைசிங் பவர், சக்தி வாய்ந்த நாடுகளாகும் நாடுகள், மற்றது டிக்ளைனிங் பவர்ஸ், அதாவது தங்களுடைய வலுவை இழக்க தொடங்கும் நாடுகள், இப்படி என்று சொல்லி வந்து பல்வேறு வரைவிலக்கணங்கள் இருக்குது, பல்வேறு வரையறைகள் இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த உலகளாவிய ரீதியில் வல்லரசு என்று சொல்றதுக்கான வரைவிலக்கணம், பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரைவிலக்கணம் என்னவென்று சொன்னால், உலகில எந்த மூலையிலையும் நினைத்த மாத்திரத்தில் நினைத்தபடி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நாடு தான் வல்லரசு அல்லது சூப்பர் பவர் என்று சொல்லப்படும். அப்போ அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால், அந்த நிலையில இன்றைக்கும் அமெரிக்கா தான் இருக்குது வல்லரசு என்ற நிலையில. ஆனால் நீங்கள் சொல்லலாம் வந்து ஓகே, சீனாவுக்கும் அதுக்கான சக்தி இருக்குத்தானே, ரஷ்யாவுக்கும் இருக்குத்தானே, சில நாடுகளுக்கு இருக்குத்தானே, இந்தியாவுக்கும் இருக்குத்தானேன்னு சொன்னால், உலகில நெத்த மாத்திரத்தில் அமெரிக்கா நெத்த செய்யும் அளவுக்கு சீனாவாலேயோ, ரஷ்யாவாலேயோ, அல்லது இந்தியாவாலேயோ, அல்லது வேறு எந்த ஒரு நாட்டாலேயோ சாதிக்க முடியாது. ஆனால் நாங்கள் ஒப்பீட்டு அளவில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக உலகளாவிய ரீதியில் செல்வாக்கை செலுத்தக்கூடிய நாடுகள் இருக்குன்னு சொன்னால், ரெண்டாவது நிலையில் சில பேர் சீனாவை வைப்பார்கள், சில பேர் வந்து ரஷ்யாவை வைப்பார்கள், சில பேர் ரெண்டு நாடுகளையும் வைப்பார்கள். அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக மற்ற நாடுகள் வரும் வந்து அதில் இந்தியா இப்போ ஓரளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாடுன்ற நிலையை நோக்கி வந்து கொண்டிருந்தாலும், அந்த கிரேட் பவர்ஸ் என்ற நிலைமையில வந்து முன்னணியில் நிற்கிற நாடுன்னு சொன்னால் வந்து ஒன்று சைனா, அடுத்தது ரஷ்யா. அதை நீங்கள் ரெண்டு மூன்று அல்லது ரெண்டுமே ரெண்டாம் இடத்துல இருந்தும் பார்க்கலாம் வந்து. ஆனால் முதலாவது இடத்துல இருக்கிற அமெரிக்காவை ஒரு ஹைப்பர் பவர், அதாவது அதி வல்லரசு என்று கூட சொல்லுகிற நிலை வந்து இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் வந்து, இன்றைக்கு சைனாவினுடைய வளர்ச்சி, அமெரிக்கா வந்து ஒரு வல்லரசு என்ற நிலையில இருந்து ஒரு வலுவிழக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற ஒரு பார்வையும் வந்து அரசியல்வாதிகளுக்கு இருக்குது. இதை பார்த்தோம்னு சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் சொல்வார் வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், அதாவது அமெரிக்காவை மீண்டும் மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால், அங்கே அவர் சொல்ல வார விஷயம் என்னென்று சொன்னால், தன்னுடைய மகிமையை அமெரிக்கா இழந்து விட்டது அல்லது இழக்க தொடங்கி விட்டது என்பதுதான் அவர் சொல்ல வார. அப்போ அந்த வகையில் வந்து ஒரு டிக்ளைனிங் பவர் என்ற நிலையை நோக்கி, அதாவது வலுவிழக்கும் ஒரு வல்லரசு நிலையை நோக்கி அமெரிக்கா போய்கொண்டிருக்கின்ற பார்வை கூட வந்து சர்வதேச அரசியல்வாதிகள் மத்தியில் இருக்குது. இதை உண்மையாக்குற வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து, அமெரிக்காவினுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தில் உற்பத்திகள் குறைஞ்சிருக்குது. வேலைகள் எல்லாம் வந்து வெளிநாடுகளை நோக்கி போகுது. பல உற்பத்திகள் வந்து சீனாவுக்கு போகுது, வேறு நாடுகளுக்கு போகுது. இந்தியாவில் பல நிறுவனங்கள் இந்தியாவில் தங்களுடைய பணியாளர்களை வைத்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா மட்டுமில்லை, வேறு நாடுகளையும் இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவில் இருக்கிற பிரதான பிரச்சனையே வேலை வாய்ப்பின்மை. அப்போ இந்த ஒரு சூழல்ல அமெரிக்கா இதே நிலைமையில தொடருமாக இருந்தால், அமெரிக்காவுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒரு சிறிது காலம், ஒரு தசாப்தமோ 2 தசாப்தமோ போக வல்லரசு என்ற நிலைக்கு வந்து சீனா வந்துடும். அமெரிக்கா வெறும் பேரரசு என்ற ஒரு 2ஆம் நிலைக்கோ, அப்புறம் எதிர்காலத்தில் இந்தியாவும் வளர்ந்துட்டுதுன்னா 3ஆம் நிலைக்கு போயிடும் என்ற ஒரு நிலைவை கூட இன்றைக்கு ஒரு அச்சம் வந்து இருக்குது. அப்போ ட்ரம்ப் அவர்களுடைய இந்த யுக்தி, அதாவது இந்த பதிலடி தீர்வு என்பது உண்மையிலேயே வந்து அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை திருப்பி கட்டி எழுப்ப வேணும் என்ற ஒரு அடிப்படையான நோக்கம் என்னவென்று சொன்னால், வல்லரசு நிலையை தாங்கள் தக்க வைக்க வேணும், சீனாவினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த வேணும். இதுதான் அவருடைய அந்த பதிலடி தீர்வையாக இருந்தாலும் சரி. அண்மை காலங்களில் அவர் மேற்குலக ஒரு பக்கத்தில் ஏனைய மேற்குலக நாடுகளை கைவிட்டுட்டு ரஷ்யாவோட உறவாடல் பேணி வருகின்ற பின்னணியும் வந்து இதுதான்.
அப்போ இதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்றேன்னு சொன்னால் வந்து இதெல்லாம் சாத்தியமா, இது ஒரு பைத்தியக்காரத்தனமாக இல்லையா இந்த ட்ரம்ப் அவர்களுடைய இந்த நடவடிக்கைன்னு நீங்கள் கேட்டால், அமெரிக்கா உங்களுக்கு தெரியும் 1700களினுடைய இறுதிக்கட்டத்தில் வந்து பிரித்தானியாவுக்கு எதிராக போராடி ஒரு தனி நாடாக உருவாகியது. அந்த தனி நாடாக 1700 இறுதியில் அமெரிக்கா உருவாகும் போது அதனுடைய பிதாமகர்களில் ஒருவராக இருந்து பிறகு அமெரிக்க திரைசேரியினுடைய ஜோர்ஜ் வாஷிங்டனோட சேர்ந்து போராடி அதன் பின்னர் வந்து அமெரிக்க திரைசேரியினுடைய செயலராக இருந்த ஹாமில்டன் என்பவர் வந்து அமெரிக்கான வளர்ச்சிக்கு சில மூலோபாயங்களை வகுத்திருந்தார். அந்த மூலோபாயத்தின் அடிப்படையில் தான் அமெரிக்கா வந்து 20ஆம் நூற்றாண்டுன்ற 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஒரு வல்லரசாக உருவாக்கம் பெற்றேன்னு சொன்னால் அது ஒரு முக்கியமான பங்கை வகித்திருக்கு. என்னன்னு சொன்னால் அவருடைய ஹாமில்டன் அவர்களுடைய மூலோபாயம் என்னன்னு சொன்னால் வந்து அமெரிக்கா வந்து காப்பு முறை பொருளாதாரத்தை பேணவும். காப்பு முறை என்று சொன்னால் வந்து ஆங்கிலத்தில் வந்து ப்ரொடெக்ஷனிசம் என்று சொல்வார்கள். ப்ரொடெக்ஷனிசம் என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய உள்ளூர் உற்பத்திகளுக்கு போட்டியாக வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற எந்த பொருள் வந்தாலும் அந்த பொருளுக்கு வந்து ஒரு தீர்வு ஒன்றை விதிக்கிறது. அதாவது சுங்கவரி என்று சொல்வார்கள் சில சில பொருளியல் ஆய்வாளர்கள். அந்த தீர்வையை விதிப்பதன் மூலம், அந்த டரிஃபை விதிப்பதன் மூலம் அந்த பொருளின் விலை கூடவாக இருக்கும். அதனால உள்ளூர் உற்பத்திகளை வந்து மக்கள் வாங்குவார்கள். அது மட்டுமல்ல, தீர்வை மூலமாக கிடைக்கிற பணத்தை வந்து தன்னுடைய தேவைக்கு அரசு பயன்படுத்தும் போது உள்ளூர் உற்பத்தியாளர்களுடைய மீது விதிக்கப்படுகின்ற வரியை வந்து குறைவாக அறவிடலாம். அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள்னா தங்களுக்கு வந்து வரி குறைவாக அறவிடப்படுது என்று உணர்ந்து கொள்கிற உள்ளூர் உற்பத்தியாளர்கள் என்ன செய்வார்கள், இன்னும் உற்பத்திகளை அதிகரிப்பார்கள். அதனால வந்து உள்நாட்டில் வந்து வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், பொருட்களின் விலையும் குறையும். இதன் மூலமாக அமெரிக்கா வந்து ஒரு வல்லரசு, தன்னோட வல்லரசு நிலையை நோக்கி போகலாம். ஏனைய அந்த காலத்தில் வந்து அமெரிக்காவுக்கு சவாலாக இருந்தது பிரான்ஸ், பிரிட்டன், இப்படியான வல்லரசுகள். அப்போ இவர்களுக்கு எதிராக ஒரு சக்தி வாய்ந்த நாடாக மாறி பிற ஒரு வல்லரசாக அமெரிக்கா வர்றேன்னு சொன்னால் இந்த தீர்வு முறை, அதாவது காப்பு முறை பொருளாதாரம் தான் ஹாமில்டன் அவர்களால் அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது. உண்மையில் அதுதான் அமெரிக்காவினுடைய வளர்ச்சிக்கு வழிகோலியது. இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் வந்து பிரித்தானியா தன்னுடைய வல்லரசு என்ற நிலையை இழக்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து சோவியத் யூனியன் அந்த காலத்தில் வந்து வல்லரசுகளாக ரெண்டுமே வல்லரசு என்ற நிலைக்கு வரும்போது அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை வந்து உலகம் மிச்ச உலக நாடுகளையும் தன்னுடைய பக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த ப்ரொடெக்ஷனிசம் என்று சொல்லப்படுகின்ற காப்பு முறை பொருளாதாரத்தை அவர்கள் தக்க வைக்க முடியாது. அப்படி இருந்தால் மற்ற நாடுகள் அவர்களை விட்டு போய்விடுவார்கள். இதனால யார் பலமடைவார்கள் என்று சொன்னால் சோவியத் யூனியன் பலமடையும். அதனால மற்ற பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் பிரித்தானியாவோ ஏனைய ஏகாதிபத்திய நாடுகளோ கொலோனியல் பவர்ஸ் அல்லது இம்பீரியல் பவர்ஸ் என்ன செய்கிறார்கள் சொன்னால் தாங்கள் ஆக்கிரமித்திருந்த பகுதிகளை நாடுகளை வைத்திருக்க முடியும். உதாரணமாக பிரித்தானியாவால் தொடர்ந்து இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியவில்லை. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் வந்து திறந்த வழி பொருளாதார முறையை அமுல்படுத்துகிறார்கள். அப்போ அமெரிக்காவுக்கு சொல்லப்படுது என்னென்னு சொன்னால் நீங்களும் இந்த திறந்த வழி பொருளாதார முறைக்கு வாங்கோ, ப்ரொடெக்ஷனிசத்தை கைவிடுங்கோ, எங்களுக்குள்ள ஒரு திறந்த வழி பொருளாதார முறையை நாங்கள் கையாளுவோம், உலகம் முழுக்க அதை கையாளுவோம். இதன் மூலமாக நாங்கள் எல்லோருமே வந்து தொடர்ந்து பொருளாதார ரீதியாக வளமடையலாம். இதன் மூலமாக சோவியத் ஒன்றியத்தினுடைய வளர்ச்சியால், அதாவது இன்றைய ரஷ்யாவுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தலாம் என்ற வகையில் அமெரிக்காவும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த காப்பு முறையை முழுமையாக கைவிட்டுன்னு சொல்ல முடியாது. தீர்வு முறைகள் தொடர்ந்து இருந்தது தான், இப்பவும் இருக்குதான் அந்த எல்லா நாடுகள்லையும். அப்போ தீர்வு முறையை கணிசமான கைவிட்டு திறந்த வழி பொருளாதாரத்தை அமெரிக்கா கொண்டு வருது. அப்போ இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் இதே சைனா வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு மூடப்பட்ட ஒரு பொருளாதார முறையை கையாண்டாது, க்ளோஸ்ட் எக்கானமின்னு சொல்வார்கள் வந்து. ஆனால் என்ன செய்தா சைனா வந்து பின்வந்த காலங்கள், அதுவும் குறிப்பாக 2001ஆம் ஆண்டு அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான் மீது போர் தொடுத்த அந்த காலப்பகுதியில் முற்று முழுதாக திறந்த வழி பொருளாதார முறையை தழுவி அதன் மூலமாக ஒரு ஒரு முக்கியமில்லாத ஒரு நாடாக தான் சைனா இருந்தது. அதாவது ஒரு பெரிய நாடாக இருந்தாலும் ஒரு பேரரசு நிலையில் அது சைனா இருக்கிறது, உங்களுக்கு தெரியும் வந்து. ஆனால் 2001ஆம் ஆண்டு உதாரணமாக சொல்லணும் வந்து
நோர்வேயினுடைய அனுசரணையோட சமாதான பேச்சுவார்த்தை நடந்தபோது வன்னிக்கு சீன தூதுவர் வந்தார். சீன தூதுவர் வந்து சுப தமிழ்ச்செல்வன் அவர்களை சந்தித்தார். அது ஒரு சந்திப்புகள் ஒரு சந்திப்பாக அது கருதப்பட்டதை தவிர அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக கருதப்படவில்லை. யாரும் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விடயமாகவும் அது பெருசாக பார்க்கல. அதுக்கு பிறகு 2003ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் டோக்கியோவில் நடந்த உதவி வழங்கும் நாடுகளின் மாநாடு நடந்த போது அது இணைத்தலைமை நாடுகள் என்று சொல்லி அதாவது கோச்சேஸ் டோக்கியோ கோச்சேஸ் என்று சொல்லி சில நாடுகள் அதில் இணைந்து கொண்டார்கள். கொண்டு வந்த அமெரிக்கா, அடுத்தது வந்து பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளடக்கிய ஐரோப்பிய ஒன்றியம், அந்த நேரத்தில் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்தது. அடுத்தது ஜப்பான். ஜப்பான் தான் 2வது பொருளாதார பேரரசாக இருந்தது அந்த காலப்பகுதியில். ஜப்பானுக்கு அடுத்ததாக வந்து நோர்வே வந்து இந்த அனுசரணையாளர் என்ற வகையில் அவையிலும் வந்து இணைத்தலைமை நாடாக இணைந்தார்கள். அதில் சீனா வந்து எந்த ஒரு பங்கையும் வைக்க, அதாவது ஒரு 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 கொடையாளி என்ற ஒரு பாத்திரத்தை தவிர வேறு எந்த பாத்திரத்துக்கும் சீனா போகையில் இந்தியா ஒரு பார்வையாளராக அதில் வந்து பங்கு வகிச்சது. அப்போ பார்த்தீங்கன்னா 2001 சரி 2003 பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அந்த இந்த 2 காலப்பகுதியிலும் சீனா வந்து முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக ஒரு அச்சுறுத்தலாக அமெரிக்காவுக்கு இருக்கிறது. ஆனால் 2007ஆம் ஆண்டு உலகளாவிய ரீதியில் ஒரு பொருளாதார சரிவுநிலை ஏற்படும் போது கிரெடிட் கிரன்ச் என்று சொல்வார்கள், அதன் பிறகு ஒரு வந்த ரிசெஷன் என்று வந்தபோது அதில் பாதிப்படையாமல் 2 நாடு இருந்தது. ஒன்று வந்து இந்தியா, மற்றது சைனா. அந்த நேரத்தில் தான் இந்தியாவை ஒரு ரைசிங் பவர், அதாவது மேலெழுந்து வரும் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக உருவாகி வரும் நாடு என்று சொல்லி அரசியலமைப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கினார்கள். சீனாவை அப்படி அதே வரையறையோடு அவர்கள் அழைத்தாலும் ரைசிங் பவர் என்று அழைத்தாலும் உண்மையில் அந்த நேரத்தில் சீனா வந்து ஒரு கிரேட் பவர் என்ற நிலைக்கு வந்துட்டு. அப்போ கிரேட் பவர் என்ற நிலைக்கு வந்த சீனா 2009ஆம் ஆண்டு பராக் ஒபாமா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது உண்மையில் கிரேட் பவர் என்ற நிலையில் மட்டும் இருக்கையில் அது அடுத்த கட்டமாக ரஷ்யாவையும் பிழுத்தி கொண்டு 2வது நிலைக்கு வந்து அப்புறம் அடுத்த கட்டமாக அமெரிக்காவையும் பிழுத்தி கொண்டு ஒரு வல்லரசு நிலைக்கு வரப்போகுது என்பதை அவர்கள் வந்து கணித்து கொண்டார்கள். அப்போ அந்த கால பகுதியில் ஒபாமா அவர்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லி அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள், பிவட் டு ஏஷியா. பிவட் டு ஏஷியா என்று சொன்னால் வந்து ஆசியாவின் பக்கம் நாங்கள் திரும்புவோம் என்று சொன்னால் அதோட அடிப்படை என்னவென்று சொன்னால் சீனாவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவின் பின்புலத்தில் நிற்கின்ற ஐரோப்பிய ஒன்றியம், அதாவது அப்போ பிரித்தானியாவும் இருக்குது, பிரித்தானியா உள்ளடங்களாகவும் இன்னொரு பக்கத்தில் இந்தியாவை அரவணைச்சு கொண்டு பிறகு ஜப்பானையும் உள்வாங்கி அதை விட தென்சீன கடலில் சீனாவால் வந்து நெருக்கடிக்கு ஆளாகி கொண்டிருக்கின்ற தென்சீன கடலில் இருக்கக்கூடிய நாடுகள் வியட்நாம், பிலிப்பீன்ஸ் இப்படியான நாடுகளையும் உள்வாங்கி இதை விட ஆஸ்திரேலியாவையும் உள்வாங்கி ஒரு மிக பெரும் ஒரு கூட்டணியை உருவாக்குவதன் மூலம் சீனாவை பேலன்ஸ் பண்ணலாம், அதாவது சீனாவின் வளர்ச்சியை சமப்படுத்தலாம். அதாவது உலகம் வந்து பனிப்போருக்கு முதல் சோவியத் யூனியனை வீழ்ச்சிக்கு முதல் இருதுருவமாக இருந்தது. ஒரு பக்கம் சோவியத் ஒன்றியம், இன்னொரு பக்கம் அமெரிக்கா. ஆனால் பனிப்போருக்கு பின்னர் ஒரு துருவ நிலைக்கு வந்துட்டுது. அப்போ அந்த ஒரு துருவ நிலையில இருந்து திரும்பவும் சீனா ஒரு வளர்ச்சி அடையும் போது அதை குறைஞ்சபட்சம் இருதுருவமாக கொண்டு வர வேணும், அதாவது மல்டிபோலராக கொண்டு வராமல், அதாவது பல்துருவ நிலையில வச்சிருக்காமல் இருதுருவமாக வச்சிருக்க வேணும்னு சொன்னால் ஒரே ஒரு வழி இந்த பிவட் டு ஏஷியா என்ற ஸ்ட்ராட்டஜி, அந்த மூலோபாயம் மூலமாக தான் இது சாத்தியப்படுத்தலாம் என்று சொல்லி அமெரிக்கா முடிவெடுத்தது ஒபாமாவினுடைய காலத்தில். ஆனால் நடந்தது என்ன, இந்த இந்த காலப்பகுதியில் சீனா வந்து தொடர்ந்தும் வளர்ந்து கொண்டு தான் வந்தது. ஏனென்று சொன்னால் இந்த திறந்த வெளி பொருளாதார முறை தொடர்ந்தும் சீனாவை பலப்படுத்தி கொண்டு வந்தது. சம நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா வந்து அமெரிக்காவோட சேர்ந்து மேற்கோளோட நின்றாலும் கூட இந்தியாவும் சீனா அளவுக்கு இல்லாவிட்டாலும் சீனாவை போல அதுவும் வளர்ச்சி அடைந்து கொண்டு வரும்போது தான் இந்த உக்ரைன் யுத்தம் வருது. அப்போ உக்ரைன் யுத்தம் வரும்போது ரஷ்யாவுக்கு எதிராக பல்வேறு சர்வதேச தடைகளை வந்து மேற்குள்ள நாடுகள், அமெரிக்காவோட மேற்குள்ள நாடுகள் விதிக்கும் போது இந்தியா அதை ஏற்றுக்கொள்ளல. இந்தியா வந்து சொல்லி போட்டுது, நாங்கள் வந்து ரஷ்யாண்ட பக்கமும் இல்லை, உக்ரைன் பக்கமும் இல்லை, அமெரிக்காண்ட பக்கமும் இல்லை, நாங்கள் நடுநிலையும் இல்லை, நாங்கள் சமாதானத்தின் பக்கம் நிற்கிறோம் என்று சொல்லி போட்டு ரஷ்யாவிலிருந்து எண்ணெய்களை இறக்குமதி செய்தது தான் ரஷ்யாவோட வந்து தொழில்நுட்ப ரீதியான உறவுகளையும் ஏனைய உறவுகளையும் தொடர்ந்து பேணியது தான். அப்போ அந்த வகையில்
ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் வந்து தான் 2017ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தபோது அவர் தீர்வுகளை கொண்டு வந்து சீனாவுக்கு எதிராக தீர்வுகளை கொண்டு வந்தார். சீனாவினுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு இப்போ இருக்கிற அளவுக்கு மோசமாக இல்லாவிட்டாலும் ஒரு முயற்சி ஒன்று அவர் எடுத்திருந்தார். அப்போ பார்த்தோம்னு சொன்னால் சீனான வளர்ச்சியை வந்து ஏனைய நாடுகளோட ஒத்துழைப்பும் இவ்வளவுதான் எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு அமெரிக்காவோட நின்றாலும் கூட அந்த சீனாவுடைய வளர்ச்சியை வந்து இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்போ இப்படியான நிலையில் இன்னொரு பக்கத்தில் பார்த்தா அமெரிக்கா வந்து பலவீனம் அடைந்து கொண்டே போகுது. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் விழுந்து கொண்டு போகுது, வேலை வாய்ப்பின்மை தலைவிரிச்சாடுது. வேலை வாய்ப்பின்மை காரணமாக தான் இன்றைக்கு வந்து ட்ரம்புக்கு ஆதரவாக மக்கள் அதிகளவான மக்கள் வாக்கெடுத்ததுக்கு காரணமே இந்த வேலை வாய்ப்பின்மை என்ற பிரச்சனை தான். அப்போ இந்த நிலையில் ட்ரம்ப் என்ன செய்ய பார்க்குறாருன்னு சொன்னால் இந்த ஒரு பக்கத்தில் இந்த எல்லா நாடுகளோடையும் சேர்ந்து சீனாவின வளர்ச்சியை சமப்படுத்தலாம், அதை பேலன்ஸ் பண்ணுறதுன்றது வந்து பிரியோசனம் இல்லையான ஒரு பார்வையை நோக்கி அவர் வந்துட்டு அவர் அந்த பிரியோசனம் இல்லையான பார்வைக்கு அவர் வந்திருக்கிறதால தான் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இன்னொரு பக்கத்தில் ரஷ்யாவோட ஒரு சமரசத்தை செய்து கொள்ள முற்படுகின்றார். ஒரு பக்கத்தில் ரஷ்யாவோட சமரசம் செய்து கொண்டிருந்தால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் எல்லா நாடுகளையும் நோக்கி அவர் வந்து தீர்வுகளை விதிக்கிறார். இப்போ கூட அவர் தீர்வையை முழுமையாக நீக்கவில்லை. 10 வீத தீர்வை இருக்கும். 90 நாள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு சுமூகமாக பேச்சுவார்த்தைகள் முடிந்தால் அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுக்கப்படும். இல்லைன்னு சொன்னால் முதல் விதித்த அளவுக்கு தீர்வுகள் இருக்கும் என சொல்லியிருக்கார். அவர்கிட்ட முக்கியமான வாதம் என்னன்னு சொன்னால் பல நாடுகளுக்கு தாங்கள் தீர்வுகளை அதிக அளவில் விதித்திருக்கிற நாடுகளுக்கும் தங்களுக்கும் இடையில ஒரு ட்ரேட் டெபிசிட் ஒன்று இருக்குது. ட்ரேட் டெபிசிட்னு சொன்னால் வந்து உதாரணமாக நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களின் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1600 மில்லியன் கிட்ட ஏற்றுமதி நடக்குது. ஆனால் அமெரிக்க பொருட்கள் எவ்வளவு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுது என்று பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட $300-400 மில்லியன் தான். அப்போ அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னு சொன்னால் எல்லா இப்போ இந்த ஸ்ரீலங்கா ஒரு சின்ன உதாரணமாக நான் சொல்கிறேன். ஸ்ரீலங்காவோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1200-300 வரையான மில்லியன் டாலர் ஏற்றுமதி தாங்கள் செய்ய வேண்டிய செய்யக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்க வேணும். அதுபோல எல்லா நாடுகளும் செய்ய வேணும். அப்படி அதன் மூலமாக தான் இந்த ட்ரேட் டெபிசிட்டை இல்லாமல் பண்ணலாம் என்பதுதான் ட்ரம்ப் அவர்களுடைய திட்டம். அப்போ இதால் என்னத்தை அமெரிக்கா சாதிக்க பார்க்குதுன்னு சொன்னால் முதலாவது இந்த டெரிஃப்ஸ் மூலமாக அல்லது இந்த தீர்வைகள் மூலமாக என்ன செய்ய போகிறார்கள் சொன்னால் அமெரிக்க திரைசேரிக்கு கிடைக்கின்ற பணம் வந்து அதிகரிக்கும். இந்த பணம் அதிகரித்தால் இந்த பணத்தை பயன்படுத்தி அமெரிக்காவுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி, இராணுவ வளர்ச்சி போன்றவற்றை வந்து அமெரிக்கா வந்து மேம்படுத்தலாம். அடுத்தது இந்த ஹாமில்டன் அவர்களுடைய திட்டம் போல இந்த தீர்வு மூலமாக உள்நாட்டு வரிகளை குறைத்தால் உள்ளூர் உற்பத்திகள் அதிகரிக்கும். அதை போல வெளிநாட்டு பொருட்கள் மீதான தீர்வை அதிகரிக்கும் போது உள்ளூர் பொருட்களை வந்து நுகர்வோர் வந்து கூடிய அளவில் கொள்வனவு செய்வார்கள். இதெல்லாத்தையும் விட ட்ரேட் டெபிசிட்டை குறைக்கிறதுக்கான ஒழுங்குகளை தாங்கள் செய்யும் போது அமெரிக்க முதலீடுகள் இன்னும் அதிகரிக்கும். வெளிநாடுகளில் அமெரிக்க உற்பத்திகள், அமெரிக்க பொருட்கள் விற்பனை செய்யப்படும், அமெரிக்க முதலீடுகள் அதிகரிக்கும். இதன் மூலமாக அமெரிக்கா வந்து ஒரு வீழ்ச்சி நிலைக்கு போகாமல் மீண்டும் அல்லது தான் ஒரு வல்லரசு என்ற நிலையை தக்க வைக்கலாம் என்பதுதான் ட்ரம்பின் அவர்களுடைய மூலோபாயமாக இருக்குது. அப்போ இந்த உக்ரைன் யுத்தத்தில் இவர் ரஷ்யாவோட ஒரு சுமூகமான அணுகுமுறையை கையாள முற்படுகிறார். ஏனென்று சொன்னால் சில ராஜதந்திரிகளோட பார்வையில் எப்படி இருக்குன்னு சொன்னால் வந்து ஒரு பக்கத்தில் சீனாவையும் ஒரு பக்கத்தில் ரஷ்யாவையும் கையாளுறதோட ரஷ்யாவோட ஒரு சுமூகமான உறவை பேணிக்கொண்டு சீனாவை கையாள்வோம் என்பதுதான் இந்த ட்ரம்ப் அவருடைய திட்டமாக இருக்கு. இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வந்து இப்போ நீங்கள் ஈழத்தீவை பொறுத்தவரையில் எடுத்தோம்னு சொன்னால் ஈழத்தீவில் வந்து இந்தியா தான் தன்னுடைய கொல்லப்புறத்தில் ஈழம் இருக்கின்ற வகையில் வந்து தனக்கு தான் அங்கே வந்து ஆதிக்கம் செலுத்தும் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி இந்தியா வாக்குது. இதுக்குள்ளே சீனா வரக்கூடாது என்பதுதான் இந்தியாவினுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்போ இந்தியாவினுடைய தேசிய நலன்களுக்காக இந்தியாவோட ஒன்றித்து பயணிப்பதை விட ஏனைய மேற்குள்ள நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களால் ஏற்படுத்தக்கூடிய அழுத்தங்களுக்காக பயணிப்பதை விட தன்னுடைய நலன்கள்
மையப்படுத்தி பயணிப்பது தான் பொருத்தமாக இருக்கும் என்பது ட்ரம்ப் அவர்களுடைய இந்த தீர்வு மூலமாக தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம். அப்போ அந்த விதத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வந்து இன்றைக்கு மேற்குலகம் என்பதே துண்டு துண்டாக இருக்குது. அப்போ மேற்குலகம் துண்டு துண்டாக இருக்குன்னு சொன்னால் வந்து பிரித்தானியாவுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை தக்க வைக்க வேணும், பிரான்ஸுக்கு தங்களுடைய பொருளாதாரத்தை தக்க வைக்க வேணும், ஜெர்மனிக்கு தங்களுடைய பொருளாதாரத்தை தக்க வைக்க வேணும்னு சொல்லும்போது அமெரிக்காவுடைய நலன்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதா, அதாவது இந்த சமுத்திர பிராந்தியத்தில் அமெரிக்க நலன்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதா, தங்களுடைய பொருளாதார நலன்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதா என்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த இடத்துல தமிழ் மக்களுடைய, அதாவது ஈழத்தமிழர்கள் முன்வைக்கின்ற இந்த மனித உரிமைகள், எங்களுக்கான இன அழிப்புக்கான நீதி போன்ற விடயங்கள் வந்து பலிக்கடாவாக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று சொன்னால் இந்த நாடுகளுக்கு சந்தைகள் தேவை. சந்தைகள் தேவை என்று சொல்லும்போது அவர்களுக்கு அமெரிக்கா வந்து தீர்வையை போட்டு சில சந்தைகளை மூடி இருக்கிற சூழல்ல வந்து ஏதோ ஒரு விதத்தில் சந்த ரீதியாக ஸ்ரீலங்காவோட ஒரு உறவை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் சில வேளைகளில் தமிழ் மக்களுடைய இந்த கோரிக்கைகள் வந்து பின்தள்ளப்படக்கூடிய வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. அதே வேளையில் அமெரிக்கா வந்து மனித உரிமை ரீதியாக தமிழ் மக்களுக்கு நகர்வுகளை செய்யும், ஐநா மனித உரிமை பேரவை ஊடாக எங்களுக்கு தீர்வை பெற்றுத்தரும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிற பல பேருக்கு விழப்போகிற அடி என்னவென்று சொன்னால் வந்து அமெரிக்கா வந்து சில வேளைகளில் இதே, அதாவது ஏனைய மைக்ரோ நாடுகள் எப்படி தங்களுடைய பொருளாதார நலன்களுக்காக ஸ்ரீலங்காவோட ஒரு உறவை கட்டியெழுப்ப முற்படுவார்களோ அதுபோல அமெரிக்கா என்ன செய்யும்னு சொன்னால் தன்னுடைய தேவைக்காக ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை வந்து பலிக்கடாவாக போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதாவது ஈழத்தமிழருடைய பிரச்சனை வந்து ஒரு கிடப்பில் போடக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. இந்த இடத்துல எங்களுடைய அரசியல் கட்சிகள் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னு சொன்னால் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அன்றைக்கு அண்மையில் மோடி அவர்கள் தமிழ் கட்சிகளை சந்தித்த போது என்ன சொல்கிறார்கள் சொன்னால் இந்தியாவுக்குத்தான் ஈழத்தீவில் வந்து, அதுவும் வடக்கு கிழக்கில் வந்து தமிழ் மக்களுடைய விவகாரங்களில் அல்லது ஈழத்தீவு தொடர்பான விவகாரங்களில் வந்து பாதுகாப்பு விடயங்களை கரிசனை கொள்ளும் உரிமை வந்து இந்தியாவுக்கு தான் இருக்காண்டு. இது மிகவும் ஒரு தவறான அணுகுமுறை. என்னன்னு சொன்னால் இன்றைக்கு இந்தியாவை வந்து மேற்குலகம் வந்து மேற்குலகமாக அல்லது அமெரிக்காவை வந்து தங்களுடைய முற்றுமுழுதான நேச நாடாக பார்க்குற சூழல் இல்லை. அது இருந்தது, ஒரு காலம் இருந்தது. அதாவது இஸ்லாமிய அடிப்படைவாதத்துக்கு எதிரான போராக போரை நோக்கி அமெரிக்கா நகர்ந்து கொண்டது 2000 ஆண்டு 2001ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்தியா தேவைப்படுது. இப்போவும் அந்த விஷயத்தில் தேவைதான். ஆனால் இன்றைக்கு இந்த ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தில் இந்தியா கையாண்ட இந்த கொள்கை வந்து இந்தியா தொடர்பான சில கேள்விகளை வந்து மேற்குலக நாடுகளுக்கு, அதுவும் இன்றைக்கு மேற்குலகம் என்ற ஒரு 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 கூட்டணியே இல்லாமல் சிதறண்டு போயிருக்கிற ஒரு சூழல்ல இந்த அமெரிக்காவோ அல்லது ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கோ வந்து இந்தியா தொடர்பான கேள்விகள் இருக்குது. எனவே இந்தியாவின் நலன்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாடுகள் நடந்து கொள்ளும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படி என்று சொன்னால் இந்த இந்தியா மற்றும் மேற்குலகம், அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகம் ஒன்று சேர்ந்து சீனாவுக்கு எதிராக, சீனாண்ட பக்கம் ஸ்ரீலங்கா சாய சீனாவுக்கு எதிரான ஒரு நகர்வை செய்து இதன் மூலமாக சும்மா இருக்க தமிழீழம் மலரும் என்று சொல்லி கடந்த 16 வருஷமாக நாங்கள் எங்களுடைய பலர் ராஜேந்திர போர் என்று சொல்லி கண்ட இந்த கனவு உண்மையை சொல்ல போனார் ஒரு கிட்டத்தட்ட இலவு காத்த கிளி நிலைக்குத்தான் ஈழத்தமிழர்களை கொண்டிருக்கு. ஏன்னு சொன்னால் அந்த இலவங்காயை பார்த்துட்டு கிளி பார்க்குவான், இது பழுத்துண்டா நல்ல ருசியாக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு பழுக்கும் வரையும் காத்திருப்போம்ண்டு. அப்போ இலவங்காயம் என்ன செய்யும்னு சொன்னால் பழுத்து வரும்போது கிளி தயாராகும், சரி இதை கொத்தி சாப்பிடுவோம்ண்டு. அவன் நல்லா பழத்து இருக்கேக்குள்ள கிளி போய் அதை கொத்தும் போது அங்கே பழம் இருக்காது, அதுல இருந்து பஞ்சு பறக்கும். இப்போ இருக்கிற இந்த சூழல்ல நாங்கள் இலவு காத்த கிளியினுடைய நிலையிலிருந்து விடுபட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி அரசியல் ரீதியாக நாங்கள் நகர வேணும் என்று சொன்னால் இப்போ இருக்கிற அமைப்புகள் கட்சிகளுடைய மூலோபாயத்திலிருந்து நாங்கள் வெளியில வர வேண்டும். இதுதான் இன்றைக்கு வந்து ட்ரம்ப் அவர்களுடைய இந்த தீர்வுகளாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து உக்ரைன் யுத்தத்தில்
அவர் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடாக இருந்தாலும் சரி எங்களுக்கு இன்றைக்கு கற்பிக்கின்ற பாடம். சரி உறவுகளே, இத்தோடு இந்த உசாவல் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சேரமான் தொலைக்காட்சியில் சந்திக்கின்றேன். வணக்கம் உறவுகளே.